திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மருத்துவமனையில் பிரசவத்தின் போது குழந்தையின் கால் முறிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் நரேஷிடம் கேட்கலாம். நரேஷ், பிரசவத்தின் போது குழந்தையின் காலை மருத்துவர்கள் உடைத்ததாக புகார் எழுந்துள்ளது. எப்படி நடந்தது, விவரமா சொல்லுங்க. கண்டிப்பாக லத்திகா, இது பாத்தீங்கன்னா திருத்தணி அருகே உள்ள பெருகும்னி கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் மனைவி பிரியா இவர் பிரசவ வலி ஏற்பட்டு திருத்தணி அரசு மருத்துவமனையில் கடந்த 19ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 20ஆம் தேதி மாலை சுமார் 3:20 அப்போது அவருக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை வெளியே எடுக்கும் போது, அதாவது மருத்துவர் லட்சுமி அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை வெளியே எடுக்கும் போது தனது குழந்தையுடைய, அதாவது தன் பெண் குழந்தையுடைய இடது காலை எடுக்கும்போது உடைத்ததாகவும், அதை உடைத்தவுடன் மறுநாள் வெள்ளிக்கிழமை நண்பகல் ஒரு 11 மணி அளவில் சென்னை குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சையாக அனுப்பப்பட்டு அந்த குழந்தைக்கு அங்கு சிகிச்சை வழங்கப்பட்டு சனிக்கிழமை, அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை 22ஆம் தேதி குழந்தையை மீண்டும் திருத்தணி அரசு மருத்துவமனை கொண்டு வந்துள்ளனர். இப்போ தற்போது திருத்தணி அரசு மருத்துவமனை அந்த குழந்தை சிகிச்சை பெற்று வருகிறது. ரத்திகா, தற்போது அந்த குழந்தை எப்படி இருக்கிறது? குழந்தைக்கு என்ன மாதிரியான சிகிச்சை எல்லாம் அளிக்கப்படுகிறது நரேஷ்? கண்டிப்பாக லத்திகா, அது பார்த்தீங்கன்னா குழந்தை தற்போது பிரசவ அறையில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த குழந்தைக்கு உடல் முழுவதும் அசையாத அளவில் பெல்ட் அணிவிக்கப்பட்டு அந்த குழந்தைக்கு இப்போ தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மருத்துவத்துறை சார்பில். லத்திகா, அப்ப இது குறித்து மருத்துவர்கள் தரப்பில் என்ன கூறியிருக்காங்க நரேஷ்? கண்டிப்பாக லத்திகா, இது சம்பந்தமாக நம்ம மருத்துவத்துறை மருத்துவ அலுவலர், மாவட்ட மருத்துவ அலுவலர் ஆகியோரை தொடர்பு கொண்டு கேட்டோம். அவர்கள் இது சம்பந்தமாக பதில் அளிக்க தற்போது மருத்துவ உள்ளனர். லத்திகா, குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில குழந்தை பெற்றோர் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க? கண்டிப்பாக லத்திகா, அதாவது இது பெண் குழந்தை என்பதால் இவர் பிறந்த உடனே இடது கால் உடைக்கப்பட்டதால் அதாவது குழந்தையுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். அதனால மருத்துவர் மீதும் நிர்வாகத்தின் மீதும் வழக்கு தொடர போவதாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதாகவும் குழந்தையுடைய பெற்றோர் தந்தை ரமேஷ் நமக்கு தெரிவித்தார். லத்திகா, இது தொடர்பாக குழந்தையின் பெற்றோர் யாரிடமெல்லாம் புகார் தெரிவிச்சிருக்காங்க நரேஷ்? அதாவது தற்போதுதான் இன்று காலை தான் அவர்கள் மருத்துவரை சந்தித்து இது சம்பந்தமாக இது மாதிரி குழந்தைக்கு ஏற்பட்டது சம்பந்தமாக விளக்கம் கேட்ட போது தலைமை மருத்துவரும் மாவட்ட மருத்துவரும் இருவருமே முறையான பதில் அளிக்காமல் தட்டி கழித்ததாகவும் அலைக்கழித்ததாகவும் இதையடுத்து ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் தற்போது திருத்தணி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாகவும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்புள்ளதாகவும் தகவல் தெரிவித்துள்ளனர். லத்திகா.